ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் டு டிஎன் ஃபார் டெக் தமிழ் சேனல். உங்களுடைய ஓட்டர் கார்டு தொலைஞ்சிட்டாலோ இல்லை டேமேஜ் ஆகிட்டாலோ வீட்டில் இருந்தபடியே ஆன்லைனில் அப்ளை பண்ணி ஹைடெக் பிவிசி பிளாஸ்டிக் ஓட்டர் கார்டை எப்படி பெறலாங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனல் அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் உங்களுடைய மொபைல் அல்லது கம்ப்யூட்டரில் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுங்கள். சர்ச் பாக்ஸில் என்விஎஸ்பி அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணுங்கள். அப்பியரன்ஸ் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். நேஷனல் ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல், இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நேஷனல் ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டலினுடைய அஃபிஷியல் வெப்பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜினுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணியும் டைரெக்டாக நீங்கள் இந்த பேஜுக்கு வரலாம். இதில் ஓட்டர் போர்ட்டல் பேட்டா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே நெக்ஸ்ட் லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும். நீங்கள் ஏற்கனவே அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பர் அல்லது இமெயில் ஐடி அல்லது ஓட்டர் ஐடி நம்பரை என்டர் பண்ணுங்கள். அடுத்து இந்த அக்கௌண்ட்டுக்கான பாஸ்வேர்டை என்டர் பண்ணி கேப்சா கோடை என்டர் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். எந்த விதமான அக்கௌண்ட்டும் க்ரியேட் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் லாகின் பண்ணுறீங்க அப்படின்னா கிரியேட் அன் அக்கௌண்ட் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுமே நெக்ஸ்ட் அப்பியரன்ஸ் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். உங்களுடைய மெயில் ஐடி அல்லது மொபைல் நம்பரை என்டர் பண்ணுங்கள். மொபைல் நம்பர் என்டர் பண்ணதுக்கப்புறம் சென்ட் ஓடிபி இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுமே நீங்கள் எந்த மொபைல் நம்பர் என்டர் பண்ணியிருந்தீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வரும். அந்த பாஸ்வேர்டை வெரிஃபிகேஷன் கோட் இந்த காலமில் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணதுக்கப்புறம் வெரிஃபை இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிரியேட் பாஸ்வேர்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் என்ன பாஸ்வேர்ட் செட் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த பாஸ்வேர்டை என்டர் பண்ணுங்கள். பாஸ்வேர்ட் குறைந்தபட்சம் 6 கேரக்டரில் இருக்கணும். அதனுடைய காம்பினேஷனில் ஒரு கேபிட்டல் லெட்டர், ஒரு ஸ்மால் லெட்டர், ஒரு நம்பர், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இந்த மாதிரியான காம்பினேஷனில் இருக்கணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பாஸ்வேர்டை இந்த அக்கௌண்ட்டுக்கு செட் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த பாஸ்வேர்டை என்டர் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு சேம் பாஸ்வேர்டை மறுபடியும் என்டர் பண்ணுங்கள். அடுத்ததற்கு கீழே ஒரு சம் கொடுத்துருப்பாங்க. இதை கால்குலேட் பண்ணி இந்த இடத்துல என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து இதில் கிரியேட் அக்கௌண்ட் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வெல்கம் டு த ஓட்டர் போர்ட்டல். உங்களுக்கான அக்கௌண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் ஆயிருச்சு. அடுத்து இதில் வெல்கம் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே டேஷ்போர்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். பிளாஸ்டிக் ஓட்டர் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு கரெக்ஷன் இன் ஓட்டர் ஐடி இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். கரெக்ஷன் இன் ஓட்டர் ஐடி ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறதுனால உங்களுடைய கார்டில் எந்த விதமான கரெக்ஷனும் ஆக போகிறது இல்லை. ஃபைனலாக சப்மிட் பண்ணும்போது ரீப்ளேஸ்மெண்ட் கார்டு ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும். ஸோ அடுத்து இதில் லெட் ஸ்டார்ட் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜில் டு யூ ஆல்ரெடி ஹேவ் ஓட்டர் ஐடி நம்பர் இந்த மாதிரியான கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் தெரியும் அப்படின்னா எஸ் ஐ ஹேவ் ஓட்டர் ஐடி நம்பர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இன்கேஸ் ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் தெரியலை அப்படின்னா நோ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நான் இதில் எஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணதுமே கீழே ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ப்ளீஸ் என்டர் யுவர் ஓட்டர் ஐடி நம்பர். உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பரை இந்த பாக்ஸில் என்டர் பண்ணுங்கள். நம்பர் என்டர் பண்ணதுக்கப்புறம் ஃபெட்ச் டீடைல்ஸ் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். We have found this record for your voter ID. உங்களுடைய நம்பர் கொடுத்துருப்பாங்க. அடுத்து இதில் ப்ரொசீட் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே ரெக்கார்ட் ஃபவுண்ட் டீடைல்ஸ் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுடைய ஓட்டர் கார்டு டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அடுத்து இதில் சேவ் அண்ட் கண்டினியூ இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுமே ரீசன் ஃபார் அப்ளைங் ஃபார் கரெக்ஷன் ஆப்ஷன் கேட்டிருப்பாங்க. இதில் இஷ்யூ ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் எபிக் வித்தவுட் கரெக்ஷன் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறதுனால மட்டும்தான் உங்களுடைய ஓட்டர் கார்டில் எந்த விதமான கரெக்ஷனும் இல்லாமல் பிளாஸ்டிக் பிவிசி கார்டை பிரிண்ட் பண்ணி உங்களுடைய வீட்டுக்கு சென்ட் பண்ணுவாங்க. அடுத்து இதில் சேவ் அண்ட் கண்டினியூ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். யூ நீட் டு அப்டேட் யுவர் மொபைல் நம்பர். உங்களுடைய மொபைல் நம்பரை என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணதுக்கப்புறம் சென்ட் ஓடிபி ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வரும். அந்த பாஸ்வேர்டை என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணதுக்கப்புறம் வெரிஃபை இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். ரீசன் ஃபார் அப்ளைங் ஃபார் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் எபிக் கார்டு. உங்களுடைய ஓட்டர் கார்டை என்ன காரணத்துக்காக ரீப்ளேஸ் பண்ண விரும்புகிறீங்கிற ஆப்ஷன் கேட்டிருப்பாங்க. இதில் லாஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா எஃப்ஐஆர் காப்பியை நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ நீங்கள் எஃப்ஐஆர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த காப்பியை இதில் அப்லோட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா டெஸ்ட்ராய் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு கீழே உங்களுடைய ஆதார் நம்பரை நீங்கள் என்டர் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா எஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்களுடைய ஆதார் நம்பரை என்டர் பண்ணுங்கள். அடுத்து ரீசன் ஃபார் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஓட்டர் ஐடி இதில் மை ஓட்டர் கார்டு டேமேஜ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அடுத்து இதில் சேவ் அண்ட் கண்டினியூ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஃபார்ம் 8 பேஜ் ஜென்ரேட் ஆகி டிஸ்பிளே ஆகும். இதில் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஒன்ஸ் வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணி சப்மிட் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.
கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்களுடைய நேம் கொடுத்துருப்பாங்க. யூ ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட் யுவர் அப்ளிகேஷன். கூடவே இந்த அப்ளிகேஷனுக்கான ரெஃபரன்ஸ் ஐடி நம்பரையும் கொடுத்துருப்பாங்க. இந்த நம்பரை பயன்படுத்தி உங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை நீங்கள் ஆன்லைன்லேயே ட்ராக் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் ட்ராக் பண்ணுறதுக்கு இந்த ஐடி நம்பரை காப்பி பண்ணுங்கள். அடுத்து இதில் இந்த இன்ட்ரோ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். டேஷ்போர்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ட்ராக் ஸ்டேட்டஸ் இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ட்ராப் டவுன் பேஜ் ஓப்பன் ஆகும். அடுத்து இதில் அப்ளிகேஷன் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த பாக்ஸில் என்டர் ரெஃபரன்ஸ் ஐடி நம்பர், உங்களுடைய ரெஃபரன்ஸ் ஐடி நம்பரை என்டர் பண்ணி ட்ராக் யுவர் ஸ்டேட்டஸ் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் எந்த ஸ்டேட்டஸில் இருக்குங்கிற டீட்டெயில்ஸை நீங்கள் ஆன்லைன்லேயே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி உங்களுடைய வீட்டில் இருந்தபடியே பிளாஸ்டிக் பிவிசி ஓட்டர் கார்டை ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி நீங்கள் பெறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.